Good evening, students. How are you all? I think all are fine. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா என்ஜாயபிளான ஒரு செஷனுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் இல்லையா? 4ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பிற்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இந்த கல்வி சக்தி இயக்கம் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் சயின்ஸ், அறிவியல் அப்படிங்கிற பாடம் படிப்பீங்க தானே? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் படிப்போம்ல, சோஷியல் சயின்ஸ். அதுல இந்த பாட வகுப்பு அறிவியல் பாடம். ஓகே, ஸோ இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ல நம்ம இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் அதற்குண்டான எல்லா எக்ஸ்பிளனேஷன், கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே தெளிவா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்களும் கரெக்டா எல்லாத்தையும் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாடம் அப்படின்னு சொன்னா ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த வேர்ல்டுல நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா எல்லா வகையான உயிரினங்களும் இருக்கு நமக்கு இல்லையா? செடி இருக்கு, கொடி இருக்கு, அண்ட் தென் விலங்குகள் எல்லாருமே இருக்காங்க. நம்ம 2 வகையான உணவுகளும் எடுத்துக்குவோம் இல்லையா? நமக்கு செடி அப்படின்னு சொன்னா காய்கறிகள் அப்படிங்கறது நமக்கு கொடுக்கும் இல்லையா? செடி கொடிகள் என்ன நமக்கு கொடுக்கும்? காய்கறி. நமக்கு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவோம். விலங்குகள் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? உணவா எடுத்துக்கிறோம், நான்வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். முட்டை, இறைச்சி, மீன் இது எல்லாத்தையுமே நீங்க சாப்பிடுவீங்க தானே இல்லையா? நான் வெஜிடேரியன் சொல்லும்போது. ஸோ இதெல்லாம் என்னது? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். நம்ம ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னது? செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செயல்கள்னா என்னது? பார்ப்பது, பேசுவது, கேட்பது, விளையாடுவது, ஓடுவது இல்லையா? ஸோ ஆக்ஷன் பேர்ட்ஸ் சொன்னா ஈட்டிங், ரீடிங், ரைட்டிங், ரன்னிங், ஜம்பிங், ஸ்லீப்பிங், லாஃபிங், தீஸ் ஆர் ஆல் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் அவர் லைஃப். நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய பலவிதமான ஒரு செயல்பாடுகள். இது எல்லாமே என்னது? நமக்கு என்ன இருந்தா கிடைக்கும்? நமக்கு எனர்ஜி இல்லையா? எனர்ஜி அப்படின்னா என்னது? ஆற்றல். ஆற்றல் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன், இப்ப இந்த எல்லா ஆக்ஷனையுமே பண்ண முடியும். இந்த ஆக்ஷனை கொடுப்பது யாரு? இந்த செடி கொடிகளோ அல்லது விலங்குகளோ. இதுல காய்கறிகள் சாப்பிட்டாலோ அல்லது இந்த விலங்கினுடைய உணவை சாப்பிட்டாலோ நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா நாளுமே நம்ம ரொம்ப ஹெல்தியா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? நமக்கு எப்பயாவது உடம்பு சரியில்லாம போகும், ஃபீவர் வரும், காஃப் வரும், ஸ்டொமக் பெயின், ஹெட்டேக், இந்த மாதிரி பல விதமான சின்ன சின்ன டிசீசஸ் நம்ம அஃபெக்ட் பண்ணும். அப்ப அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளால என்ன எடுத்துக்க முடியாது? இந்த உணவை முழுவதுமாக நம்மால என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப எப்படி இருப்போம்? ரொம்ப டல்லா இருப்போம். ஒரு 4 days எனக்கு தொடர்ந்து ஃபீவர் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன சாப்பிடுவோம்? ஃபீவர் டயத்துல நமக்கு டைஜஷன் சிஸ்டம் ரொம்ப புவரா இருக்கும். அதனால கஞ்சி, பிரெட் அப்படிதான் சாப்பிடுவோம். நல்லா டெய்லிக்கும் எப்படி சாப்பிடணும்? நல்லா விதவிதமான டிஃபன், காய்கறி அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு வெறும் கஞ்சி மட்டும் குடிக்கும் போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ எனர்ஜி இருந்தா மட்டுமே நம்மால் என்ன பண்ண முடியும்? இங்க செயல்பட முடியும். கடைசி வரைக்குமே நம்மளால என்ன பண்ணணும்? இங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சத்துள்ள உணவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது? எல்லா வகையிலுமே நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் சொல்லுது. நமக்கு ஆற்றல் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? நல்ல ஒரு பொருள்கள்ல இருந்து தான் கிடைக்கும். நம்ம டேஸ்டுக்காக எதை வேணா சாப்பிடலாம். எல்லாருக்கும் பிடிச்சது என்னது அப்படின்னு கேட்டா பானிபூரி, பீஸா, பர்கர் அந்த மாதிரி அந்த பாக்கெட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே எதற்காக சாப்பிடுறோம்? நம்முடைய ருசிக்காக சாப்பிடுறோம். சோ இது என்ன பண்ணும்? நம்மளுடைய சிஸ்டத்தை கண்டிப்பாக ஃபுல்லுமே
அப்செட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். உணவே மருந்து அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழமொழி. உணவே மருந்துன்னா என்னப்பா? மருந்த போய் டெய்லி சாப்பிடணுமா? ஏதாவது உடம்பு சரியில்லாததுன்னா நிறைய டாக்டர் மருந்து கொடுப்பாங்கல்ல, அதையே சாப்பாடா சாப்பிடணுமா டீச்சர்னு கேக்குறீங்களா? நோ, அது கிடையாது. இப்ப உணவே மருந்து அப்படின்னு சொன்னா நம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் நம் உடலிற்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம், டாக்டர்கிட்ட போகவே வேண்டாம். நோய் அப்படிங்கிறது வரவே வராது. இப்போ எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு 2 அல்லது 3 நம்ம வந்து என்ன பண்ணலாம், சமோசா சாப்பிடலாம் இல்லையா? பப்ஸ் 10 பப்ஸ் சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா என்ன ஆகும்? ஏதோ ஒரு ஆர்வத்துல சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மறுநாள் டைஜஷன் அப்செட் ஆயிடும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது, நமக்கு அந்த உணவே நமக்கு ஆபத்தாக விளைவிக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், அப்ப அளவோட எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நோய் நமக்கு வந்திருக்காது இல்லைங்களா? அப்போ சரியான உணவு, சரி விகித உணவு அப்படிங்கிறது தான் சரியா. சரியான உணவுன்னு சொன்னா சத்துள்ள உணவு. சரியா நமக்கு வந்து என்ன பண்ணணும், எவ்வளோ தேவையோ அதுதான் எடுத்துக்கணும். அதுதான் சரி விகித உணவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம் உடலுக்கு தேவையான அளவு சரியானது. நீங்க டிவி ஆட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இல்லையா? இதுல கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு, புரோட்டீன் நிறைய இருக்கு, ஃபேட் இருக்கு, இதை சாப்பிட்டா இம்மீடியட்டா எனர்ஜி கிடைக்கும், நல்லா விளையாடலாம், நிறைய மார்க் வாங்கலாம். சோ நம் உடலுக்கு அப்ப அதெல்லாம் தான் தேவை. நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோம், இட்லி, தோசை, உப்புமா, அந்த மாதிரி சாப்பாட்டுல பல வகை சாப்பிடுறோம், ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல. இது எல்லாமே என்ன ஆகுது, அப்படியே நம்ம உடம்புல போகுதா? நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும், ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா, ஆர் அதர்வைஸ் ஒரு பென்சிலை ஷார்பன் பண்ணும் போது நம்ம உடல்ல சின்ன ஒரு கீறல் விழுந்தா என்ன வெளியில வருது? ரத்தம் தான் வெளியில வருது. நீ சாப்பிட்ட பீஸாவும் பர்கரும் அல்லது சாப்பாடோ இட்லியோ தோசையோ பாக்குறையா? இல்ல. அப்ப நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் கார்போஹைட்ரேட்டாகவும் புரதங்களாகவும் லிப்பிடுகளாகவும் மாற்றப்பட்டு அதற்கு பிறகு என்ன ஆகும், அது மீண்டும் அது உருமாறி இரத்தத்திலும் ஆற்றலாக மாறி இரத்தத்திலையும் நீர்லையும் நம்ம உடம்புல கலக்கும். அப்ப நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு நிணநீராகவும் ரத்தமாகவும் மட்டும்தான் உடம்புல மாறும் சரிங்களா? சோ இப்போ நம்ம அப்ப என்ன எடுத்துக்கணும், நல்ல சத்துள்ள உணவை சரியான டயத்துல எடுத்துக்கணும். கரெக்டான டயத்துல ரெகுலரா நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அந்த உணவாகப்பட்டது நம் உடல்ல இந்த நல்ல ரத்தமாக மாற்றப்பட்டு எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும்? வள்ளுவர் திருக்குறள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? திருக்குறள்னா என்னது, 2 அடிகள் கொண்டது இல்லையா? அதுல நமக்கு வந்து 1330 குறள்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஆண்டும் நிறைய திருக்குறள். அதுல எல்லா வகையான தலைப்புகளுக்கும் நமக்கு உதாரணங்கள் அப்படிங்கிறது திருக்குறள்ல இருக்கும். அதுல உணவு அப்படிங்கிறதுல இருக்கு, விருந்தோம்பல் அப்படின்னு இருக்கு, மருந்துன்னு இருக்கு. அப்படி பல வகையான அதிகாரத்துல நமக்கு உணவு சம்பந்தப்பட்ட குறள்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு திருக்குறள் பாரு, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதுதான் நமக்கு சரியான உணவை சரியான நேரத்துல ஆரோக்கியமானது சத்துள்ளது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? கீரைகள், காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கணும். அப்ப நான் வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்க
நினைக்க கூடாது. எடுத்துக்கலாம், ரொம்ப குறைவான அளவு நம்ம அதை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் பொழுது நம் உடலாகப்பட்டது எந்த ஒரு டிசீஸும் அஃபெக்ட் ஆகாம இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆரோக்கியம் இல்லாத உணவை எடுத்துக்கும் போதுதான் உடல் என்ன ஆகும், ஃபுல்லும் சஃபர் ஆகும். அதுதான் இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க, மாறுபாடு இல்லாத உண்டினா நம்ம உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு உணவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா யார் பக்கம் போக வேண்டாம். மருந்து மருந்துனாலே கசக்கும்ல, ஊசியின் குத்தினா வலிக்கும்ல, அப்ப அதெல்லாம் தேவையா? வேண்டாம்ல. நம்ம உடலை சரியான முறையில் பேணி பாதுகாத்துக்கிட்டா டாக்டர்கிட்ட போக வேண்டாம், மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்ல, ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டாம், ஜாலியா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டே இருக்கலாம் இல்லையா? அப்போ நமக்கு உடலுக்கு உபாதை தருவது என்ன அப்படின்னு கேட்டா சரியான உணவை எடுத்துக்காம, இப்போ மழையில் நனையிறது, சரியான உணவு மட்டும் இல்ல, நமக்கு தண்ணி, நீர் என்பதும் முக்கியமானது. தண்ணி நம்ம உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நீர்ச்சத்து தேவை. அப்ப அந்த தண்ணி எடுத்துக்கிட்டாதான் இந்த உணவாகப்பட்டது டைஜஸ்ட் ஆகும். அம்மா என்ன பண்றாங்க, மிக்சியில எல்லாம் ஏதாவது அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் அரைக்கலாம், நம்ம சட்னி அரைப்பாங்க, மாவு அரைப்பாங்க. ஸோ சாப்பாட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு உணவுப் பொருளை அதை அரைப்பாங்க. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அரைக்கலாம். இதுதான் நமக்கு மிக்சி ஜார் அப்படின்னு சொன்னா இதோடைய அளவு கொள்ளளவு இவ்வளவு பெருசு உயரம்னா ஒரு 50% நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணலாம். முழுவதுமாக போட்டுட்டு ஃபுல்லா மிக்சி அரைச்சா என்ன ஆகும், இது கிரைண்டும் ஆகாது, மிக்சியும் ரிப்பேர் ஆயிடும் இல்லையா? அது போலதான் நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு மண்டலங்களும் உடலுக்கு தேவையான ஒரு உணவு. இதுல பொட்டுக்கல்லையும் தேங்காயும் போட்டா நமக்கு உணவாகப்பட்டது கிடைக்கும். கல்ல போட்டு அரைக்கலாமா? கல்ல போட்டு அரைச்சா மிக்சி என்ன ஆகும், ஒரே ஒரு செகண்ட் ரொட்டேட் ஆகும், அதுக்கப்புறம் பிளேட் எல்லாம் உடைஞ்சு போயிடும். அது போலதான் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன், நம்ம உடல்ல பல வகையான உறுப்புகள் இருக்கு சரிங்களா, உறுப்பு மண்டலம், ஆர்கன் சிஸ்டம், அதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு இல்லையா? அந்த ஆர்கன் சிஸ்டம் ஒவ்வொன்றுமே சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகணும் சொன்னா அது யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, அதே போல் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லாமே நமக்கு தூய்மையானதா இருக்கணும். வீட்டைய குப்பை மேடா வச்சிட்டு இருந்தோம், கிளாஸ் ரூமை டர்ட்டியா வச்சிருந்தோம்னா அதுல வரக்கூடிய அழுகின பழம், காய்கறி, குப்பை அதுக்கு நடுவுலயே படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய அன்வான்ட் கேஸ் நீ என்ன பண்ணுவ, சுவாசிப்ப. அப்ப உன்னுடைய உடலாகப்பட்டது பாதிக்கப்படும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய சுற்றுப்புறத்தை கண்டிப்பாக நல்ல முறையில கரெக்டா வச்சிருக்கணும் சரிங்களா? சோ இதுதான் நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்பு மண்டலங்கள், ஆர்கன் சிஸ்டம் சொல்றது பாருங்க. இதுதான் நம்முடைய உடம்பு. சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் தென் லீஃப் கனாப்பின்னு இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் நம்ம உடம்புல ஒவ்வொன்றும். அது என்னது, சுவாச மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், நரம்பு மண்டலம் அண்ட் தென் செரிமான மண்டலம், அடுத்தது இனப்பெருக்க மண்டலம். இது எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் சரிங்களா? இதுல சுவாசிக்கும், இதுல உள்ள என்ன ஆகும், எல்லாம் டைஜஸ்ட் ஆகும். இதுல கழிவு பொருள், சாப்பிடுற எல்லா சத்துக்களுமே உடல் ஏற்றுக்கொள்வதில்லை இல்லையா? தேவையில்லாத கழிவு பொருள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. கழிவு பொருள் எல்லாத்தையும் தேவையில்லை அப்படின்னு சொன்னா அது ஜூஸ் போய் ஜூஸ் கடையில குடிக்கிறோம், ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கேட்டா போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற சக்கைய வெளியில தூக்கி போடுவாங்கல்ல, அது போல நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஃபுட்டுலையும் அதுல இருக்கக்கூடிய மெயின் பார்ட், நம்ம சொன்ன அந்த சத்தம் மட்டும் எடுத்துட்டு சக்கைய என்ன பண்ணுது, உடலாகப்பட்டது வெளியில அனுப்பிடுது. அப்ப அத ஒருத்தர் வேலை செய்யணும் இல்லைங்களா? அதுதான் இது. அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்னு, இது என்னது, இதயம்.
ரத்தத்தை சுத்திகரிக்க செய்வது, நமக்கு சரியான ரத்தத்தை சரியான இடத்திற்கு சரி செய்து சுவாச மண்டலத்திற்கும் சரி உடலுக்கும் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆக்சிஜனை ப்ராப்பரா அனுப்பக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொன்னா உறுப்பு மண்டலம் அப்படிங்கிறது இந்த இதயம். மூளை என்பது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியது. நான் இப்ப பேசுறேன், நீ கேட்கணும் அப்படின்னு உன் மூளையாகப்பட்டது கவனம் சிதறாம இந்த வேலை. இதுலயே பக்கத்துல இருக்க வேண்டிய என்னடா இது ஒண்ணுமே புரியல அப்படின்னு கூப்பிட்டா உடனே கவன சிதறல். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கக்கூடியது அந்த மூளை. உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையுமே அதை சரியான முறையில நம்ம செயல்படுத்துகின்றோம். சோ இந்த பாடத்துல நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் உறுப்பு மண்டலங்கள் அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த லெசன். சரியா? இப்போ செரிமானம்னா என்ன, சுவாசம்னா என்ன, கழிவு நீக்கம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த பாடம்ங்கிறது ஆர்கன் சிஸ்டம். நம் உடம்புல பல வகையான உறுப்பு மண்டலங்கள் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா செரிமான மண்டலம். செரிமான மண்டலம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொன்னோம், நம்ம உணவுக்கு என்ன நம்ம சாப்பிடுறதெல்லாம் எது, நியூட்ரிஷியன்ஸ், மேஜர் நியூட்ரிஷியன்ஸ் ஆஃப் ஃபுட். எது நமக்கு சத்துள்ளது, எதெல்லாம் நமக்கு உடலுக்கு தேவை, புரோட்டீன், மினரல், வாட்டர், விட்டமின், கார்போஹைட்ரேட், ஃபேட், இது எல்லாம் தான் நமக்கு தேவையான ஒரு சத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது மட்டும் தான் நம்ம தேவையை எடுத்துக்கணும். நம்ம ருசிக்காக எடுத்துக்கலாம், ஆனா அதுல இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கா அப்படின்னா இல்லை. சரிவிகிதமா எடுக்கணும். அப்ப எனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னா அதை மட்டுமே சாப்பிட்டா என்ன ஆகும், பூரி பிடிக்கும்னு சொன்னா நான் ஸ்டாப்பா எப்ப பாரு பூரியே சாப்பிட்டு இருந்தா கொழுப்பும் எண்ணெய் சத்தும் தான் சேரும் இல்லையா? அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க, சரி விகித உணவு. இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன், மினரல், விட்டமின், வாட்டர், ரஃபேஜ்னா தேவையில்லாதது. சோ இது எல்லாமே நமக்கு இந்த அளவுதான் தேவைன்னு நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரப்போர்ஷன்ஸ் இருக்கு. அந்த சரி விகிதத்துல நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. புரியுதா? சோ நம்ம சாப்பிடணும். நம்ம உடம்புல பல வகையான ஆர்கன் சிஸ்டம் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வேலையை செய்யுது இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன சொன்னோம், செரிமான மண்டலம் அப்படின்னு சொன்னோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். டைஜஷன் அப்படின்னு சொன்னா என்னது, செரிமானம் அப்படிங்கிறது இல்லையா? செரிக்கல எனக்கு அதனால வாமிட்டிங் வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது செரிக்கல, வேற ஏதோ தேவையில்லாத ஒரு பொருள் நம்ம உடம்புல இருக்கு, அது அன்வான்டா இருக்கு, நீ சாப்பிட்டது உள்ள அது ஏத்துக்கல உடம்பு, அப்படிங்கிற பட்சத்துலதான் என்ன பண்ணுது, வாமிட்டிங் ஆர் லூஸ் மோஷன் அப்படிங்கிற பிரச்சனை. நீ ஏதோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருக்க அன்வான்டா, அது ஏத்துக்கல அந்த உடம்புங்கிறதுனாலதான் அந்த ஃபீலிங் நமக்கு வருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எசென்ஷியல் நியூட்ரிஷியன்ஸ் ஃபார் அவர் பாடி. இதுதான் நம் உடலிற்கு தேவையான ஒரு சத்துகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ பாருங்க, நம்ம உடம்புல என்ன இருக்கு, நம்ம உடல் ஆக்சுவலா நமக்கு வெளியில இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸை பத்தியுமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? வெளியில கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாம் என்ன இருக்கு, ஐம்புலன் சொல்லுவோம்ல, கண் பார்க்கும், காது கேட்கும், மூக்கு சுவாசிக்கும், தோல்ல உணர்வு இருக்கும், நாக்குல சுவை இருக்கும். இதெல்லாம் தான் நமக்கு 5 வேலைகளை செய்யக்கூடியதுன்னு சொல்லுவோம் இல்லையா? உள்ள இருக்கிறதெல்லாம் என்னப்பா தெரியும், மொபைல் போன் ரொம்ப அற்புதமா இருக்கு, கேம் விளையாடுறோம், வீடியோ பாக்குறோம், ஜோக் பாக்குறோம், நிறைய சினிமா பாக்குறோம். உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? இப்ப தெரியல. இன் ஃபியூச்சர் நீ அதை பத்தி படிக்கும் போது அதை ஆப்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது போல டிவியில என்ன இருக்கு, ஒரு மோட்டார்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா வெளியில பாக்குறது என்னென்ன பார்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும், உள்ள எதுவுமே தெரியாது. அது போல நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்கள் என்ன, நம்ம என்ன பண்றோம், சாப்பாட்டை வாயில தான் எடுத்துக்கிறோம், சூப் பண்றோம், கடித்து. கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும், இந்த
சாப்பிட்டதும் அப்படியே டக்கு டக்குன்னு அந்த என்ன சொல்றோம், ஸ்வாலோ, முழுங்குதல் அப்படிங்கிறது கூடாது. கடவுள் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு காரணத்திற்காக தான் வச்சிருக்காங்க. மிக்சியில நம்ம என்ன பண்றோம், ஒரு டொமேட்டோ சட்னி ப்ரிப்பேர் பண்றோம்னு சொன்னா முழு டொமேட்டோவை அப்படியே போட்டுருவோமா? ஒரு 10 டொமேட்டோ தூக்கி போட்டா அரையுமா? அம்மா என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்னதா அழகா கட் பண்ணி போடுவாங்க. கட் பண்ணி போடும்போது ஈஸி கிரைண்டிங், ஈஸியா கிரைண்ட் ஆகும். அந்த கிரைண்டர் வேலையை தான் இங்க இருக்கிற முதல்ல இருக்கக்கூடிய டீத், பல்லு செய்யுது. பல்லோட அதோட சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம கிரைண்டர்ல அதை அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன பண்ணுவோம், வெறும் எந்த மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது as well as வாட்டரையும் ஆட் பண்ணுவோம். அது போலதான் நம்ம உடல்ல சலைவா, உமிழ்நீர் அப்படிங்கிறது உடம்புல சுரந்துட்டு இருக்கு இல்லையா, வாயில. அது இல்லாட்டி பேசவே முடியாது. ரொம்ப ட்ரையா இருந்தது, தண்ணி தாகம் அதிகமாயிடுதுன்னா என்ன பண்ணாது, நம்மளால பேசவே முடியாது, வாய் குளரும், ஸ்டாமர் ஆகும் இல்லைங்களா. அப்ப அந்த உமிழ்நீராகப்பட்டது நீ சாப்பிடக்கூடிய உணவை பல்லுல அந்த சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி, அது இட்லியோ தோசையோ அல்லது மீட்டோ எதுவா இருந்தாலும் சின்ன பீஸா கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி நல்லா கடிச்சு என்ன பண்ணணும், அடுத்தது இந்த வாயிலிருந்து உள்ள அனுப்பணும். அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் என்ன பண்ணுது, அது நமக்கு சுரந்து அரைப்பதற்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் அது எங்க போகுது, உள்ள போகுது, தொண்டைக்குள்ளார போகுது. அடுத்து ஒவ்வொரு பார்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வாய் உணவுமே எந்தெந்த இடத்துல போய் என்னென்ன வேலைகளை செய்யுது. செரிமானம் என்பது ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலங்கள். இப்போ உறுப்பு செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, இப்ப 4 குரூப்பா உங்களை பிரிச்சிருக்காங்க. உங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுல 4 வகையானது அப்படின்னு சொன்னா ரோஸ், லில்லி, லோட்டஸ்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒர்க் அசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஒர்க்கை நீ பண்ணுங்க, நீ இந்த போட்டியை கண்டக்ட் பண்ணு அப்படின்லாம் சொன்னா அதுல எல்லாருமே கோஆபரேட் பண்ணாதான் அந்த வேலை கரெக்டா நடக்கும் இல்லையா. இல்லைன்னா செய்ய முடியாது. ஒரு குரூப் அப்படின்னு சொன்னா என்னது, அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்ந்து தான் அதை சொல்லுவாங்க. பெஞ்ச் லீடர் பெஞ்சில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கவனிச்சு ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்களா, டெஸ்ட்ல என்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்னு டீச்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குரூப் தனி இல்லையா. அது போலதான் இந்த உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொன்னா வாய், வாய்க்குழி, தொண்டை, இரைப்பை, பித்தப்பை, சிறுகுடல், இது பெருகுடல், இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த உணவை நமக்கு சத்துள்ள கார்போஹைட்ரேட்டா மாத்தி அதுக்கப்புறம் ரத்தத்திலையும் அடுத்தது நிணநீர்லையும் எனர்ஜியா அனுப்புது. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி ப்ராசஸ், ரொம்ப பெரிய விஷயம். நீ ஒரு பெரிய ஃபேக்டரியில போற அப்படின்னு சொன்னா அந்த ஃபேக்டரியில ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ற மேனுஃபேக்சரிங் யூனிட் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு போனா சாக்லேட் அப்படியே அழகா பேக் பண்ணி வருதா, இல்ல. அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கணுமோ, அது போன்விட்டா, அது சுகர் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஒரு மிஷினுக்கு நீங்க கண்டிப்பா டிவிலயோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ அழகா பெரிய பாரா வரும், சின்னதா கட் பண்ணும், அழகா ரேப்பரு, இப்படி எல்லாத்தையும் முடிச்சுதான் நமக்கு அழகான ஒரு சாக்லேட்டா கையில கிடைக்கும்ல. அது போலதான் நீ சாப்பிடக்கூடிய உணவாகப்பட்டது தனித்தனியாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியில என்ன ஆகும் நமக்கு, இதே மாதிரிதான் சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் போயிட்டு தேவையில்லாததையும் கடைசியா வரக்கூடிய இந்த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட். ஓகேயா. சோ அப்ப இந்த உடல் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உணவை பல இடங்களுக்கு அனுப்பி சரியான முறையில இந்த உணவு குழல்னா இந்த பைப் வழியா இந்த உணவு போய் நமக்கு என்ன ஆகும், இந்த ஈரல் வரும், பித்தப்பைக்கு போயிட்டு இரைப்பையில போய் அங்க மீண்டும் ஒரு கிரைண்டர் இருக்கும். அது என்ன பண்ணும், சுருங்கி சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி சுருங்கி விரியும் பொழுது நீ கடிச்சு உள்ள அனுப்பின அந்த உணவாகப்பட்டது இன்னும் நல்லா கிரைண்டர் ஆட்டா நல்லா அரைச்சு அதுக்கப்புறமா தான் என்னென்ன சத்துன்னு தனித்தனியா பிரியும். சரியா. நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய சாப்பாட்டை பொறுத்து தான் அதுல கார்போஹைட்ரேட் இருக்கா, விட்டமின் இருக்கா, மினரல் இருக்கா, என்ன சத்து இருக்கோ அந்த சத்தை அது உடலாகப்பட்டது எடுத்துட்டு தேவையில்லாததை வெளியில அனுப்பிடும். சோ இந்த சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்றது, செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய
இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உடலுக்கு நல்ல உணவா கரெக்டா எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப சரியான உணவா எடுத்துக்கிட்டாதான். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடணும். சத்துள்ள காய்கறிகள், உணவு, முளைக்கட்டிய தானியங்கள் அதெல்லாம் சாப்பிட்டாதான் நமக்கு என்ன ஆகும், கார்போஹைட்ரேட், மினரல் கிடைக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் அதுல இருந்து என்னவா மாறும், அது குளுக்கோஸ், சுக்ரோஸ், அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல சத்தாக மாறும். உனக்கு ஏதாவது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறேன்னு சொன்னா டக்குன்னு ஜூஸ் ரெடி பண்ணுவாங்க. ஜூஸ்ல 2 ஸ்பூன் குளுக்கோஸ் போடுவாங்க இல்லையா? அப்ப அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது நம்ம ஓரலா எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுது, உடலில் ஆற்றல் என்பது இம்மீடியட்டா கிடைக்குது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா சலேன்னு ஏத்துறாங்கப்பா, குளுக்கோஸ் ஏத்துறாங்க அப்படின்னு பாட்டில்ல என்ன ஆகுது, உள்ள நமக்கு நரம்பு வழியாக சத்து ஏறுது இல்லையா? அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உணவிலும் இருக்கு. அந்த ஒரு என்னது முக்கியமான ஆற்றல் தரக்கூடிய உணவு பொருள்லாம் தான் நம்ம சத்துள்ள உணவை எடுத்துக்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு உடம்புல கிடைக்குது. சரிங்களா? சோ இப்போ இந்த செரிமானம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி செரிமான சுரப்பிகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. சோ இது பாருங்க, இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம், என்ன மாதிரியானது இருக்குன்னு. ஃபேட் அப்படின்னு சொன்னா இதுல எல்லாம் தான் ஃபேட் இருக்கும். ஃபேட் அப்படின்னு சொன்னா என்னது, கொழுப்பு சத்து எதுலலாம் இருக்கு, வெண்ணெயில இருக்கு, நெய்யில இருக்கு, மீட்ல இருக்கு. சோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொழுப்பு சத்து. கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லும் பொழுது பழங்கள்ல இருக்கு, பிரெட்ல இருக்கு, இந்த மாதிரியான உணவு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சாப்பாட்டுல இருக்கு. ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து அப்படிங்கிறது எல்லா வகையான பழங்கள்லையும் இருக்கு கண்டிப்பாக. அதனாலதான் காய்கறிகள், பழங்களை நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நமக்கு சத்தை கொடுக்கக்கூடியது, நமக்கு தேவை. அதுவும் இந்த வயசுல நீ சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள் ஆற்றல் தான் இன் ஃபியூச்சர் உன்னுடைய பாடி பில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க பில்டர்ஸ் அந்த ஒரு நிறைய கேம் விளையாடி இருப்பீங்க இல்லையா? சின்ன 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 கியூபா வச்சு அழகா கட்டும் போதுதான் என்ன ஆகும், ஒரு பில்டிங்கிறது அழகா ரைஸ் ஆகும். இது என்னது, உங்களுக்கு இந்த வயதுல தான் நீங்க நல்லா வளருவீங்க, ஹைட் ஆவீங்க, நல்லா ஸ்டவுட்டா வருவீங்க. அப்ப சத்துள்ள உணவு எடுத்துக்கணும். ஒரு ஏஜுக்கு மேல வளரலாம் மாட்டோம் இல்லையா? அது வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த உடலை நமக்கு ஆரோக்கியமா வளர்க்கணும்னா இந்த மாதிரியான உணவுகள்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். புரோட்டீன் கண்டென்ட் அப்படின்னு சொன்னா இந்த பால்ல இருக்கு, ஃபிஷ்ல இருக்கு, கீரையில இருக்கு, மில்க்ல இருக்கு. இது எல்லாத்துலயுமே இந்த புரோட்டீன் கண்டென்ட் பாதாம் பருப்புல இருக்கு. அண்ட் தென் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பால் பொருள்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சத்துள்ள உணவு அப்படின்னு நம்ம சொல்றது. அதனால இனிமே எதை வாங்கினாலும் நீங்களே பாருங்க, இதுல என்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. 4 தடவை அதை பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா என்ன ஆகும், எது சத்துள்ளது எது சத்து இல்லாதது, நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மால் பிரித்து பார்க்கும் திறன் நமக்கே கிடைக்கும். சரிங்களா? சோ ஒரு உணவு என்பது எப்படி இருக்கும், எந்த வழியா நம்ம போகும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வாயில என்ன எடுத்துப்போம், உணவை எடுத்துப்போம். இதுல யார் கிரைண்ட் பண்ணுவாங்க, ஃபுல்லுமே நம் பல்லும் பிளஸ் உமிழ்நீர் இரண்டும் சேர்ந்து என்ன ஆகும், அந்த உணவை சிறு சிறு துண்டுகளாக அரைத்து அதுக்கப்புறம் எங்க அனுப்புவாங்க, வாய் குழிக்கு அனுப்புவாங்க. குழின்னா அந்த தொண்டை கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த உணவாகப்பட்டது போயிடும். இதுல நமக்கு உணவு குழல்னு ஒண்ணு இருக்கும், மூச்சு குழல்னு ஒண்ணு, ரெண்டுமே இருக்கும். புறையேறுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ உணவாகப்பட்டது தெரியாம உணவு குழலில் இல்லாம மூச்சு குழலுக்கு போகும்போது இதில் காற்று மட்டும்தான் போகணும். இதுல சாப்பாடு வந்தா டே நீ யாரோ வரடா வெளியில போ அப்படின்னு அனுப்பிடும். அதுதான் நமக்கு இருமல் அந்த சாப்பாடு ஆகப்பட்டது என்ன ஆயிடும், வெளியில வந்துடும் இல்லைங்களா? அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு. அதனாலதான் சாப்பிடும் பொழுது வேற எந்த பேசுறது, ஆக்ஷன்ஸ் எதுவுமே கூடாது. எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதுமே அதில் கான்சென்ட்ரேஷன்
கான்சன்ட்ரேஷன் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த செயல் சரியான முறையில் சக்சஸ் கொடுக்கும். எக்ஸாம் எழுதும் போது அதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். டிவி பார்க்கும்போது டிவியை மட்டும் பாரு, வேற எதுவும் செய்ய. சாப்பிடும் பொழுது சாப்பிடுறோம், என் சாப்பாடு வாய்க்கு போகுது, இனிமே உனக்கு என்ன ப்ராசஸ் எங்க போகுதுன்னு தெரியுது இல்ல, நீ அதை மட்டுமே யோசி. என் உணவு இப்ப வாய்க்கு போயிருக்கு, வாய்க்கு அடுத்தது வாய் குழிக்கு போயிருக்கு, அடுத்தது உணவு குழலுக்கு போயிருக்கு, உணவு குழலுக்கு அடுத்தது நமக்கு என்ன போகும், இதுக்கு அடுத்தது தொண்டையில வரும், தொண்டையில இருந்து அண்ட் தென் நமக்கு உணவு குழலுக்கு போகும், வயிற்றுக்கு போகும், சிறு குடலுக்கு போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நீ யோசிக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும், அந்த செயல்பாடாகப்பட்டது ரொம்ப ஈஸியா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இட் இஸ் நாட் அ ஜோக், இட் இஸ் அ ரியல் ஃபேக்ட். நான் விளையாட்டுக்கு டீச்சர் சொல்லவே கிடையாது. எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் அந்த செயலை பற்றிய நினைவுகள் இருந்ததுன்னு சொன்னா கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த கவன சிதறல் வரவே வராது, கவன ஒருங்கமைப்பு நமக்கு வரும். அப்ப டீச்சர் பாடம் நடத்தும் போது பாடத்தை மட்டும்தான் கவனிப்ப, விளையாடும் பொழுது விளையாடுறத மட்டும் யோசிக்கணும், படிக்கும் பொழுது படிக்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். நாளைக்கு என்ன பண்ணலாம், என்ன விளையாடலாம், யார்கிட்ட என்ன கேட்கலாம், என்ன கேம், என்ன பிளே நம்ம பிளான் பண்ணலாம், அவுட்டிங் போலாமா, வேற எந்த சிந்தனையும் கூடாது. ஒரே 1 மணி நேரம் படிச்சாலும் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது ஈஸியா ஒவ்வொரு செயல் செய்யும் போதும், நான் குளிக்கிறேன், நான் பிரஷ் பண்றேன்னா நான் மேல் பல்ல தேய்க்கிறேன், கீழ்ப்பல்ல தேய்க்கிறேன், உள்ள, அந்த மாதிரி ஒரு செயல் செய்யும் பொழுதும் அந்த செயலையே நீ யோசிக்கும் பொழுதுதான் உனக்கு என்ன ஆகுது, கவனம் அப்படிங்கிறது அந்த செயல்ல மட்டுமே இருக்கு. சரியா? சோ அதே போல இன்னொரு விஷயம், உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது உன்னுடைய ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல விஷயம். எந்த மாதிரியான உணவாக இருந்தாலும் தயவு செய்து அதை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணவே கூடாது. சரியான உணவு, உங்க அம்மா எது செஞ்சு கொடுத்தாலும் அது நம்முடைய சத்துக்காக தான் இருக்கும். எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வேண்டான்னு தூக்கி போடவே கூடாது. உன்னால் அது தயாரிக்க முடியுமா? செடி ஒரு காய் காய்த்து அது அந்த உணவை தயாரித்து அனுப்புவதற்கு 6 மாதம் 1 வருடம் அந்த மாதிரி ஆகும். உன்னால என்ன தர முடியும்? நீ ஏதாவது தயாரிக்கிறையா? நம்மால் எதையுமே தயாரிக்க முடியாது. அப்ப எந்த பொருளையும் நாம் வீணடிக்கவே கூடாது. சரிங்களா? பசிக்கும் பொழுது கண்டிப்பாக சாப்பிடணும், அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். இது மாதிரிதான் ஒரு புவர் பாய் இருந்தாங்க. அவங்க வீட்டுல அவங்க அப்பாவும் ரொம்ப பெரிய பேஷண்ட், பாவம். சோ ஒரு சமயத்துல அந்த பையனே வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற நிலைமை, ஒரு பணக்கார வீட்டுல போயிட்டு, எங்க அப்பாக்கு இந்த மாதிரி திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு, நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரலாமான்னு கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்துட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே அந்த பையனாகப்பட்டது வேலைக்கு போயிட்டு அப்பாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1 வீக் கழிச்சு அவங்க வீட்டுல கெஸ்ட் வராங்க, ஒரு பெரிய ஃபீஸ்ட் விருந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதுல நிறைய உணவுப் பொருளாகப்பட்டது. என்னது இப்பெல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போறோம், வெளியில போறோம், ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா இலை நிறைய உணவு கொடுத்துருப்பாங்க. நமக்கு பிடிச்சதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே எல்லா உணவுகளையும் வச்சுட்டு எழுந்திருப்போம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட் ஹியர் ஆஃப்டர். தயவு செய்து அந்த மாதிரி என்னைக்குமே செய்யவே செய்யாத. வேணுங்கிறத சாப்பிடு, இல்லைன்னா கை வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அதை எடுத்து கொடுத்துருங்க. உணவை எப்பொழுதுமே வீணாக்க கூடாது. அந்த பையன் என்ன பண்றான், அந்த ஓனர்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி எங்க வீட்டுல உணவே இருக்கிறது இல்ல, நீங்க இதை குப்பை தொட்டியில தான் போடுறீங்க, அதனால நான் இதை எடுத்துட்டு போகவா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்காக அவங்க வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க அட்வைஸ் பண்றாங்க. உடனே அவங்களுக்கு அதெல்லாம் கோவம் வந்துருது. நீ என்ன அட்வைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவறுதலா நினைச்சிடுறாங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த பையனுடைய டீச்சர் அவங்கள பார்த்து கைட் பண்ணிட்டு அழகா ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் பாடம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறாங்க. ஸோ ஹி வில் பி இன் குட் பொசிஷன். அந்த பையன் நல்ல நிலைமைக்கு வந்துடுறான். ஆனா தவறான ஒரு வழியில போயிட்டு இருந்தவங்க சரியான முறையில அவங்க அவங்களுடைய ஒர்க்கே அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால ஒரு டயத்துல கஷ்டம் உணவு இல்லாத ஒரு நிலை அந்த பையன் வெளியில எல்லார்ட்டையும் கேட்கறாங்க, யாருமே உணவு தரதில்லை. அப்ப அந்த புவர் பாய் மீண்டும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி
எங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டை தரேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த பையன் தவறு செய்த அந்த பையனாகவும் சரி அவங்க அப்பாவும் ரியலைஸ் பண்ணிட்டு இனிமே யார் எந்த அட்வைஸ் கொடுத்தாலுமே அது சரியானதாக இருந்ததுன்னா நம்ம ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. ஸோ உணவை வீணடிக்காதே, உன்னுடைய உணவை பகிர்ந்து உண்ணு. யாருக்காவது உணவு இல்லைன்னா அதை கொடுத்துட்டு சாப்பிடு, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன பாடம் கேட்டா, ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு அறிமுகம் பார்த்தோம். அடுத்தது செரிமானம்னா என்ன, செரிமான மண்டலம்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். சோ இந்த ஒரே ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கோம். அதை வீட்டுல போய் எழுத்து கூட்டி ஒவ்வொரு வார்த்தைகளையுமே தெளிவா அழகா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து டெய்லிக்கும் 4 வரி படிச்சா மட்டும்தான் ஈஸியா நம்மளால ரீடிங் பிராக்டிஸ் அப்படிங்கிறது வரும். கடினமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கோ. உறுப்பு மண்டலம், செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு புதுசு இல்லையா? புது வார்த்தைகளை எல்லாம் அடிக்கோடிட்டு அது ஒரு 5 தடவை ஒரு 10 வார்த்தை டெய்லி எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னா வெக்காபுலரி, நிறைய வேர்ட்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும், திருப்பியும் அழகா படிக்க முடியும். ஓகேயா? சோ இந்த பக்கத்தை படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா கேளுங்க. அடுத்த டாபிக்கை நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.